ஒரு வாலிப பையனுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வந்தது. அவனது அப்பா அவனுக்கு நிறைய அறிவுரைகள் கூறினார். அது பலன் அளிக்கவில்லை. அதனால் கையில் சுத்தியலை எடுத்தார். பின்பு ஆணிகளை எடுத்தார். அதை தனது பையனிடம் கொடுத்தார். உனக்கு கோபம் வரும்போது நம்ம பழைய வீட்டுக்கு போ. அங்கு ஒரு வெள்ளை நிற சுவர் இருக்கும். அதுல இந்த ஆணிகளை அடி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவன் அங்கு சென்று 10 ஆணியை அடித்தான். 10வது ஆணியை அடிக்கும்போது அவனது கோபம் மறைந்தது. 2வது நாள் 7வது ஆணியை அடிக்கும்போது அவனது கோபம் காணாமல் போனது. 5வது நாள் ஒரு ஆணியை அடித்ததுமே அவன் கோபம் தீர்ந்தது. அவன் தன் அப்பாவிடம், இனி எனக்கு கோபம் வராது என்று சொன்னான். சரி, உனக்கு கோபம் வராத நாளில் ஒரு ஆணிய சுவரிலிருந்து பிடுங்கு என்று அவர் சொன்னார். அவன் 3 வாரத்தில் எல்லா ஆணியையும் பிடுங்கிவிட்டான். அதை அப்பாவிடம் சொன்னான். அவர் அந்த இடத்திற்கு வந்தார். அந்த சுவரை பார்த்தார். பின்பு தனது பையனை பார்த்தார். ஆணிகளை பிடுங்கிவிட்டாய். சுவரிலுள்ள ஓட்டைகளை என்ன செய்யப் போகிறாய்? உனது கோபம் பலரை காயப்படுத்தியிருக்குமே என்று கேட்டார். பையனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்தது. அவன் மன்னிப்பு என்னும் மருந்தை எடுத்துக்கொண்டு தன்னால் காயம்பட்டவர்களை பார்க்கப் போனான்.